எல்லாருக்கும் வணக்கம். அதே போல் திடீர்னு இந்த சான்ஸ் கொடுத்தோன்னே ஆஹா அண்ணா ரைட்டு இந்த படத்தில் நம்மளை வச்சு செஞ்சிருவாப்புல அப்படின்னு போனேன். கிட்ட போனவொடனே ஷார்ட் வச்சாங்க. திடீர்னு அண்ணன் வான்னு என்ன இது வாவே இப்படி இருக்கிறாப்புல என்ன நம்மளை கலாய்ப்பாரா மாட்டாரான்னு பார்த்தேன். படத்தில் அப்போ தான் தெரியும் தெத்துவாய் அப்படின்ட்டு. மியூசிக் வந்து சந்தானம் சார் வந்து இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜர் ஹீரோ வந்துட்டார். சரி எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் அவர் காமெடி பண்ணுவார் இதில் படத்தில் இல்லையான்னு யோசிப்பாங்க. அதுக்கு வந்து புகழ் சார் வந்து பயங்கரமாக ஃபில்அப் பண்ணிட்டார் அந்த ஸ்கோப்பை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை ஒரு படமாக பாருங்கள். இதில் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் புகழ் சந்தானம் காம்பினேஷன் இந்த பயங்கரமான ஒரு காமெடியாக இருக்கும், பயங்கர காம்போவாக இருக்கும், ஒரு பயங்கர அட்ராசிட்டியாக இருக்கும். அப்படின்ற ஒரு விஷயத்தோடு வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா இதில் சபாபதி, இப்போ புகழ் சொன்ன மாதிரி சபாபதினும் போது அந்த ஸ்டாம்பரிங் வாயோடு சாதுவாக இருக்கிற ஒரு பையன் என்ன காமெடி பண்ணோன்னா அந்த மூடில் தான் அந்த காமெடி இருக்கும். ஒரு விஷயம் சொல்லணும் சந்தானத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, ஆனால் இது மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர்ண்ணே பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னா போல அந்த பணிவு. நான் கூடுதல் மலையாள படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் என்னோட சொந்த ஊர் வந்து கம்பம் தேனி. ஆனாலும் நான் வந்து படித்தது எல்லாமே கேரளாங்கிறதுனால நிறைய மலையாள படங்கள் அவங்களோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர காமெடியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ எமோஷன் ஆயிரும். அது எப்படி அந்த 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 டிரான்சிஷன் அப்படியே மாறுதுன்னு தெரியாது அந்த படத்தில். ஏன்னா அவ்வளோ எமோஷன் கொண்டு வந்து லாஸ்ட்டில் அழுக வச்சுருவாங்க. ஸோ இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒரு காமெடி படமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் வந்து சந்தானம் சாருக்கு மியூசிக் பண்ணல இந்த படத்துக்கு. சபாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். விதி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விதிக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த விதி ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுது, ஏன் விதின்னு நம்ம சொல்கிறோம், அந்த விதி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த விதி தான் அந்த படத்தை எல்லாமே நடத்துகிற ஒரு முக்கியமான ஹீரோ. அதற்கு வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அந்த படத்தையே எலிவேட் பண்ணோம். அதை அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு சாம் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். இது எனக்கு முதல் படம். சந்தானம் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவருக்கு நன்றி சொல்ல எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நன்றி சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. இந்த படத்தோடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேலும் வந்து பாஸ்கர் ஐயா அவர்கள், எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவர்கள், சாம் சிஎஸ் அவர்கள், அறிமுக நாயகி பிரீத்தி வர்மா அவர்கள், இந்த கதையின் நாயகன் சந்தானம் சார் அவர்கள், புகழ் அவர்கள், பாஸ்கர் ஆறுமுகம் அவர்கள், லியோ ஜான் பால் அவர்கள், சி ரமேஷ்குமார் அவர்கள் எல்லாருக்கும் என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய முதல் படம். என்னுடைய சொந்த ஊர் வந்து என்னை பற்றி சொல்லணும்னா என் பேர் சீனிவாசராவ். என்னுடைய பூர்வீகம் சொந்த ஊர் வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தான் என்னுடைய ஊர். இது திரு நாகேஷ் அவர்களுடைய ஊருன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு பெருமை இருக்குது. அந்த ஊருக்காரன் தான் நான். ஒரு 7-8 வருடம் தொடர்ந்து நான் முயற்சி பண்ணி எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு தான் எனக்கு இந்த படம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்த சந்தானம் சார் அவர்களுக்கும், அவர் அறிமுகப்படுத்தின சி ரமேஷ்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான படம்னு சொல்கிறத விட இது நீங்கள் அந்த ஃபீல் பண்ணுறது நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சந்தானம் சார் முதல் முறையாக
இப்போ ஒரு கேரக்டர் பண்ணுறது வந்து நீங்கள் இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, இப்போ மூவி வெஃபில் கூட பார்த்துருப்பீங்க. இது நீங்கள் படம் பார்க்கும்போது நிறையா ஃபீல் பண்ணலாம். ஒன்று இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, இப்போது சினிமாவுக்கு முயற்சி பண்ணுற இன்னும் வாய்ப்பு கிடைச்சிடும் எல்லாருக்கும். அந்த முயற்சி பண்ணுற எல்லாருக்கும் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அவங்க கூட இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்கட்டும், கூட இருக்கிற நண்பர்கள் இருக்கட்டும். ஏன்னா மெயினாக வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மென்டல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எனக்கு அது கிடச்சிது. அது என்ன பணம் வந்து ஈஸியாக கிடச்சிடும். யாரும் கடனாக கேட்டால் கூட கொடுத்துருவாங்க. ஏன்னா ஃபோனில் கூட உங்களுக்கு இந்த லோன் வேணுமான்னு கூட கேட்டுருவாங்க. ஸோ மென்டல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நான் ரொம்ப நாள் கழித்து இந்த படம் பண்ணுறேன். இதுக்கு எனக்கு காரணமாக இருந்தது வந்து எனக்கு மென்டல் சப்போர்ட் தான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுடைய ஆசை நான் சினிமா எடுக்கிறதா இருந்துச்சு. அதை நான் நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் தாயோடைய மென்டல் சப்போர்ட், எங்கள் அண்ணாவுடையது, என் தங்கையோடையது, என் ஃப்ரெண்ட்ஸோடது, என்னுடைய மனைவியோடது, இவங்களுடைய மென்டல் சப்போர்ட்டில் தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, சினிமாவுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கிற பர்சன்ஸோட கூட இருக்கிறவங்க, குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க நண்பர்கள் வந்து மென்டல் சப்போர்ட்டாக இருங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். 19ஆம் தேதி இந்த படம் வேர்ல்டு வைஸாக ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து ஸோ வந்து நான் சென்னைக்கு வந்ததுக்கான காரணம் அப்படின்னு பார்க்க போனால், அதுக்கு இருந்தவங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மீறி எனக்கு வந்து அறிவழகன் அவருடைய அறிமுகத்தில் நான் வல்லினம் படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் கூட நான் அந்த திரைப்பட மொழியை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சபாபதி கதை வந்து நான் நிறைய இடத்துல சொல்லி நிறைய நட்பு எனக்கு ஏற்பட்டுருக்கு. சினிமா வட்டாரங்களில் நிறைய நட்பு ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோடைய கதை அம்சம்தான். அது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஏற்பட்டுச்சு. கடைசியில் என்னுடைய லைஃப்பில் வந்து விதி கரெக்டாக கொண்டு வந்து இந்த கதையில் நான் தேர்ந்தெடுத்த நாயகன் சந்தானம் சாருங்கிற முடிவை எடுத்து ஸோ அந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த படம். இதில் வந்து மெயினாக வந்து சந்தானம் சாருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒன்று, அது கூடவே எம்எஸ் பாஸ்கர் ஐயா அவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா வேறு லெவல். அவங்கெல்லாம் வந்து இப்போது அதாவது அதுக்கு முன்னாடி சபாபதி படத்துடைய டைட்டில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏவிஎம் ஐயப்ப செட்டியார் அவருடைய படம். தமிழில் வந்து முழு நீள நகைச்சுவை படம். அதோட ஃபேன்ஸ் இன்னும் கூட இருக்காங்க. ஸோ அந்த படத்துடைய தலைப்பை இந்த படத்துக்கு நான் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது அந்த படத்துடைய கண்ணியம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தில் ஹியூமர் மட்டும் அல்லாமல் நிறைய மெசேஜ் இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தா, அந்த படம் பார்த்தா நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா இப்போது தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அது அந்த குறை இருக்கிறவங்க, அதாவது உடல் ரீதியாக மட்டும் இல்லை, மன ரீதியாக கூட நிறைய பேருக்கு அந்த குறை இருக்குது. ஸோ அந்த குறை இருக்கிறவங்களுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம் அந்த விஷயத்தை. நீங்கள் பாருங்கள். அப்புறம் புகழ் வந்து அவருடைய முதல் படம். அவர் வந்து நிறைய அவருடைய படம் அந்த படம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவருடைய ஹியூமர். ஏன்னா அவர் ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே தான் இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் கோதண்டம் மாறன் அவர் நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் சுவாமிநாதன், இவங்களாம் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து விதி விளையாடுற ஒரு விளையாட்டுக்குள்ளே இவங்கெல்லாம் எப்படி ப்ளே ஆகிறாங்கிறது இந்த கதையில் இருந்திருக்கும். நீங்கள் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. ஒரு நிமிஷம். ஜெய்பீம் பற்றி ஒரு பர்சனல் ப்ரெஸ் மீட்டில் சொல்லுவார். ரமேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுற ப்ரெஸ் மீட் நார்மலாக சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லதான், ஜெய்பீம் படம்ல எந்த படமாக இருந்தாலுமே நான் வந்து சொல்கிறது, நம்ம ஒரு கருத்து, இப்போ நீங்கள் சொன்னதான், நம்ம ஏதோ ஒரு கருத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ நான் ஹிந்துஸத்தை பற்றி பேசுகிறேன், ஹிந்து அப்படின்னு பேசுகிறேன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒன்று பேசக்கூடாது. ஸோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம். ஆனால் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அமைக்கி பேசக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா சினிமான்ற 2 மணி நேரம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா மதம், எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வராங்க. அங்கே அது தேவைப்படாத ஒரு விஷயம். சபாபதி இந்த படம் எனக்கு ஹீரோ சார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். பியூட்டிஃபுல் ஃபிலிம், பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட், ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக தான் எனக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. டைரக்டர் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் இந்த கதையை எனக்கு ஃபஸ்ட்டு நரேட் பண்ணும்போது கண்ணை மூடி கதை கேட்கும்போது படமே பயங்கரமாக பிக்சராக ஓடுற அளவுக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங் கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்குது. ப்ளஸ் அவரும் செம்ம ஆக்டரும் கூட.
படத்தில் நிறைய சீன்ஸ் வந்து ஒரு ஃபுல்லாகவே நடித்து காட்டின சீன் எல்லாமே இருக்குது. படம் முடிஞ்சு என்ஜி சீன்ஸாக கூட அதெல்லாம் உள்ள பியூட்டிஃபுல் ஆக்டர் அவர். அதனால் படமும் ரொம்ப எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக எல்லார் பர்ஃபார்மன்ஸஸும் பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ப்ளஸ் டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான ஃபிலிமாக தான் இது இருக்குது. டைரக்டர் சார் கதை சொல்லும் போது ஒரு எனக்கு இந்த படம் சவுண்ட் ஃபிலிமாக தான் மைண்டுக்கு வந்தது. ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து சவுண்ட் டிசைன் இந்த படத்துக்கு முக்கியமாக தேவைப்படும்னு ஃபீல் பண்ணேன். ஸோ அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் ப்ரொடியூசர் சார் சூப்பராக அமைச்சு கொடுத்தாரு. சீனியர் டெக்னீஷியன் சேது சார் எஃபெக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஜாகிருஷ்ணன் சார் மிக்சிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் டால்பி அட்மாஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார். சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது இன்னொரு பெரிய பில்லராக தான் வந்திருக்கு இந்த படத்தில். அவரோட விக்ரம் வேதா படத்துக்கு ஒரு தீம் மியூசிக் உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு விதிக்கு ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தில். தேங்க்யூ சார். ஹோப்ஃபுல்லி இந்த படம் எல்லாருக்கும் நல்ல ஒரு ரிலீஸாக அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இது வந்து டைரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு படம், எனக்கும் இது ஃபஸ்ட்டு படம். ப்ரொடியூசர் சார் வந்து என்னை சந்தான சார்கிட்ட ரெஃபர் பண்ணார். இவர் தான் இந்த படத்துக்கு டிஓபி அப்படின்னு. அவர் என்ன ஏதுன்னு கூட என்னை கேட்கவே இல்லை. என்னென்னு அவர் கூட வல்லவனுக்கு புல்லமா எதுவும் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த நம்பிக்கை என்னன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சு இன்றைக்கி வரைக்குமே என்கிட்ட ஒரு கேள்வியுமே கேட்டதில்லை. அதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் நான் வந்து பேசிக்காக நான் வந்து ரவிவர்மன் சார்கிட்ட முதல்ல தசாவதாரம் படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். மாஸ்கோவின் காவேரி ஒர்க் பண்ணேன். அப்புறம் ரிச்சர்ட் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். அவங்க 2 பேரோட ஸ்கூலில் நான் கற்றுக்கிட்டது தான் இந்த படத்தில் நான் வந்து ஈஸியாக ஒரு 35 டேஸில் இந்த படத்தை பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் நான் ரொம்ப சின்சியராக தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படம் நான் வந்து திடீர்னு ப்ரொடியூசருக்கு நைட்டில் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன், நாளைக்கு 2 ஃபேஸ் லைட் வேணும், அப்புறம் 4 அன்றைக்கி ஜிம்மி ஜிப் வேணும்னுவேன். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டார். ஆனால் காலைல 6 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து எந்த விதமான ஹெசிடேட்டும் இல்லாமல் என்ன கேட்டோமோ அதை வந்து அவர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணார். அதனால் ரமேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மியூசிக் வந்து சந்தான சார் வந்து இந்த படத்தில் ஃபுல் ஃப்ளெஜர் ஹீரோவாக வந்துட்டார். சரி எல்லோரும் ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் அவர் காமெடி பண்ணுவார், இதில் படத்தில் இல்லையான்னு யோசிப்பாங்க. அதுக்கு வந்து புகழ் சார் வந்து பயங்கரமாக ஃபில்அப் பண்ணிட்டார் அந்த ஸ்கோப்பை. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். வழக்கமாக எனக்கு தேடி வர படங்கள் எல்லாமே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இப்படி ரொம்ப த்ரில்லாகவே இருக்கும். அது ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் மியூசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஒரு பேய் படம் எல்லாம் இப்படியே இருக்கும், ரொம்ப த்ரில்லராக இருக்கும். ஸோ நமக்கு அது மற்ற ஜானர் பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் நிறையா மேடையில் சொல்லியிருக்கிறேன், ஒரு கிராமத்து படம் பண்ணலையே, ஒரு 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 முழு நீள ஒரு குடும்ப எல்லாமே உங்கள் ஃபேமிலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் பண்ணலையே, எல்லாம் வருத்தம் இருக்கும். ஒரு கிராமத்து படம்லாம் கேட்டாங்க. ஒரு மிகப்பெரிய படம் தான், நம்ம இண்டஸ்ட்ரியில் ஹிட்டான ஒரு படம் கூட. பட் என்னென்னா அப்போ வந்து நம்ம முடி வெட்டுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வெட்டிருந்தோம். ஸோ அவர் ஏதோ கிராமத்துக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லாதவர், இவர் எப்படி கிராமத்து மியூசிக் போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. பட் நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன் தான். அப்புறம் இளையராஜா சாரோடைய பாடல்களெல்லாம் கேட்டு, எம்எஸ்வி சாரோட பாடல்கள்லாம் கேட்டு வளர்ந்து வந்து அவங்களுடைய கேட்டு தான் இங்கே நம்ம எதை கூடுதல் கேட்குறோமோ அதுதான் நம்மளோட படைப்பாக வெளில வரும். அதான் உண்மை. ஸோ நான் வந்து இளையராஜா சார் இவங்கெல்லாம் கேட்டு வந்ததுனால அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு முழுநீள இப்படி ஒரு படத்துக்கு காமெடி படமாக இருக்கட்டும், ஒரு எமோஷனல் படமாக இருக்கட்டும், இப்படி ஃபுல்லாக ஒரு குடும்பமாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படத்துக்கு மியூசிக் போடணுங்கிற ரொம்ப ஆசை. ஸோ இந்த படம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து சொல்லும் போது எப்படின்னா, படம் அப்படி வந்து சந்தானம் சார் படம் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஏன்னா என் சந்தானம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட படம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்ன ஷூட்டிங் வந்து ஒரு 4 நாளில் போகிறோம், 2 பாட்டு வேணும் அப்படின்னாங்க. 4 நாளில் ஷூட் போகிறாங்க, 2 பாட்டு வேணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி ஓகேன்னு சொல்லி அதையும் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே இந்த படத்தில் எனக்கு வந்து அதிர்ச்சியாக முன்னாள் அடுத்தடுத்து இருந்தது. அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, வழக்கமாக இந்த படம் நான் சொன்னேன் அவங்ககிட்ட, வழக்கமாக ஒரு காமெடி படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து இந்த டொய் அப்படின்லாம் போடுவாங்க. ஒரு காமெடி, இது காமெடி அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு மியூசிக் அப்படி போடுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு வந்து சிரிக்காதவங்களுக்கு கூட அது அந்த மியூசிக் போடும்போது ஓ இது காமெடி தானே அப்படின்னு ஒருத்தர் சிரிச்சாங்கன்னா எல்லாரும் சிரிப்பாங்க. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு மூவ் இது ஆக்சுவலி மியூசிக்கில். பட் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன். ஏன்னா வழக்கமாக அப்படி பண்ணும்போது அது ரொம்ப ஒரு காமெடிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வரக்கூடியதான். அது மியூசிக்கே இல்லைனா கூட அது காமெடியாக சிரிப்பு வரணும். ஸோ அது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் உண்மையாக. ஆனால் சத்தியமாக இது மேடைக்காக சொல்ல, இந்த படம் ஃபஸ்ட் டைம் எப்பயுமே ஒரு படம் வந்து மியூசிக்கோ இல்லை எஃபெக்ட்ஸோ டப்பிங் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க, வெறும் பைலட் சவுண்ட் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் விழுந்து சிரிச்சிட்ருக்கோம். நாங்கள் எங்கள் ஸ்டுடியோவில் நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாம் உட்காந்து அப்படி பார்க்கும்போது ஃபுல்லாகவே சிரிக்கிறோம்.
ஒரு படத்தில் வந்து உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் சிரிக்க வைக்கிறது. அதுவும் ஒரு டயலாக் பேசியோ இல்லை ஒரு ஜோக் சொல்லியோ சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பண்ணிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அதே கேரக்டர் அதே நடித்தவங்க எல்லாருமே அழ வைக்கிறது இருக்கு இல்லையா ஒரு படத்தை. அது வந்து நான் கூடுதல் மலையாள படங்கள்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் என்னோட சொந்த ஊர் வந்து கம்பம் தேனி. ஆனாலும் நான் வந்து படித்தது எல்லாமே கேரளாங்கிறதுனால நிறைய மலையாள படங்கள். அவங்களோட கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கர காமெடியாக கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ எமோஷன் ஆயிரும். அது எப்படி அந்த 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 டிரான்சிஷன் அப்படியே மாறுதுன்னு தெரியாது அந்த படத்தில். ஏன்னா அவ்வளோ எமோஷன் கொண்டு வந்து லாஸ்ட்டில் அழுக வச்சுருவாங்க. ஸோ இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஒரு காமெடி படமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மியூசிக் வந்து சந்தானம் சாருக்கு மியூசிக் பண்ணல இந்த படத்துக்கு. சபாபதி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு நமக்கு ஒரு மியூசிக் வந்து மைண்டில் வரும் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. அப்போ நான் கடைசியாக தான் கேட்பேன் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு யார் நடிக்கிறாங்கன்னு. நான் சொல்கிறது ஒரு சின்ன படங்கள் சின்ன புது டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது ஃபர்ஸ்ட்லேயே கதை சொல்லுவாங்க. சொல்லும்போது யார் ஹீரோன்னு கடைசி தான் கேட்போம். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹீரோவை மைண்டில் வச்சுட்டு ஒரு கதையை கேட்கும்போது அவங்களோட மேனரிசம் அவங்களோட இதோட தான் நம்ம அந்த கதையை கேட்போம். பட் நம்ம இந்த படம் வந்து சந்தானம் சாருன்னு நினச்சி தான் கேட்குறோம். ஆனால் வந்து அதில் சந்தானம் சாரே இல்லை. அதில் வந்து சபாபதிங்கிற ஒரு கேரக்டர் அவரும் அதை பெர்ஃபெக்டாக பண்ணிட்டார். எப்படின்னா ஒரு சந்தானம் சாரோட படமாக இது இருக்கும் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஆனால் அதை தாண்டி நடிப்பில் வந்து அவர் நான் சொல்லணும்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எமோஷன்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்குது. அதாவது ஒரு சென்டிமெண்ட்டான எமோஷனாக இருக்கட்டும், ஒருத்தவங்களுடைய இழப்பு, ஒருத்தவங்களுடைய தவிப்பு, ஒரு வேலை கிடைக்கலங்கிற ஒரு விஷயம், அதுக்கு இந்த உலகமே நம்மளை வந்து பார்த்து சிரிக்கக்கூடிய விஷயம், இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து இது நம்ம பார்க்கும்போது நடிப்பாக தெரியும். ஆனால் ஒரு உள்ளுணர்வாக அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காருங்கிறது நம்ம அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக நகர்த்தி நம்ம மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் அவ்வளோ டீட்டெயிலிங்காக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி அவர் கூட நான் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் எல்லாரோட காம்பினேஷனுமே, இப்போ பாஸ்கர் சாராக இருக்கட்டும், இந்த படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே டைமிங் வந்து வேறு லெவல். இது அது பாஸ்கர் சார் சொல்லவே தேவையில்லை. அவருடைய எல்லா படங்கள்லையுமே அவர் ரொம்ப மிகச்சிறப்பாக பண்ணுறார். பட் இந்த படத்தில் ஆல்ரெடி இவங்களோட ஒரு காம்பினேஷன் ஆல்ரெடி சக்ஸஸ்னால உங்களுக்கு இவங்களை பார்த்த உடனே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். ஸோ வந்து இது ஆல்ரெடி இவங்க ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறதா அது வந்து இந்த படத்தில் துல்லியமாக அது வந்து கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரி கதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. டெக்னிக்கலாக எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கேமராமேனாக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக எனக்கு ப்ரூவ் பண்ணுறது ஒரு வழக்கமான ஒரு காமெடி படத்தில் இருக்க மியூசிக்கெல்லாம் இதில் இல்லை, கன்ஃபார்மாக இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த விதத்தில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கும் நம்புகிறேன். இந்த படம் கன்ஃபார்மாக யாரையுமே வந்து என்ன இப்படி ஒரு படத்துக்கு வந்துட்டோமே அப்படின்னு சத்தியமாக தோண வைக்காது. ஏன்னா இந்த படம் இது ஏதோ மேடை நகரிகத்துக்காகவோ நான் பேசணுங்கிறக்காக பேசல. இந்த படம் உண்மையாகவே நம்ம உள்ளுணர்வு நம்ம ஃபஸ்ட்டில் எந்த மியூசிக் இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு வந்துச்சுன்னா அந்த படம் அழுக வந்துருச்சுன்னா அந்த படம் வந்து நல்ல படம் நான் நம்புவேன். எனக்கு அந்த படம் இப்படி நான் ஒரு டெக்னீஷியனாக இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது இந்த படம் எனக்கு வந்து அவ்வளோ அழகான படம். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி பெறும். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார், அவர் ஆக்சுவலி சொல்ல அவர் நான் நண்பர் தான், அப்படி ப்ரொடியூசர்லாம் கிடையாது. ஏன்னா நாங்கள் டெய்லி அப்படி தான் பேசிக்கிறோம். ஸோ அவர் மேன்மேலும் இது மூலியமாக நிறைய படங்கள் அவர் பண்ணணும். ஸோ இந்த படத்தில் தான் எல்லாருமே வெற்றி பெற்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பாருங்கள், எல்லாருக்கும் கட்டாயமாக பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த படத்தில் வந்து நடித்ததை விட சிரித்தது தான் அதிகமாக இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்டில். சந்தானம் கூட வந்து இது ஒரு 5-6 படம் இருக்கும்னு நினைக்கிறேன். A1ல் சந்தானத்துக்கு அப்பாவை நடித்தேன். அதில் வந்து சுத்தமான மெட்ராஸ் பாஷை, இதில் வந்து அப்படியே தமிழ். ஒரு விஷயம் சொல்லணும் சந்தானத்தை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, ஆனால் இது மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் ஒரு நல்ல கேரக்டர்ண்ணே பண்ணி கொடுத்துருங்கண்ணே அப்படின்னா போல் அந்த பணிவு. அதோடு இல்லாமல் ஆரம்ப காலத்திலேருந்து நாங்கள் வந்து ஒரு சொந்த அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கிறதுனால அவர் வந்து அண்ணன் இந்த இடத்துல எப்படி சொல்லுங்க, நான் வந்து இல்லை இந்த இடத்துல எப்படி சொல்லிக்கலாமே, இப்படி ஒரு 2 பேருக்குள்ள ஒரு புரிதல், இதெல்லாமே வந்து இந்த கேரக்டருக்கு எனக்கு ரொம்ப உதவுனது. அதுமாதிரி தமிழில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால இதில் வரக்கூடிய சில செய்யுள்கள் இதெல்லாம் தமிழ் ஆசிரியர் அப்படிங்கிறதுனால அது அந்த மாதிரி எல்லாரை பற்றியும் சொல்கிறேன்னா அது மாதிரி எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. மகன் புகழ், ப்ரொடியூசர் ரமேஷ், அவர் ஒரு பாஸ்கர் ஆறுமுகம் சார், எல்லாருமே ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சொல்ல முடியாது. எல்லாருமே அந்த அளவுக்கு. என்னுடைய மகன் ராஜகுமார், சாமிநாதன், எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஒத்து இந்த படத்தில் வந்து ஒரு
ஒரு ஷூட்டிங் சில படம் வந்து போயிட்டு டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா உடனே அடுத்த படத்துக்கு போயிடுவோம். பட் இந்த படம் முடியும் பொழுது ஐயோ இன்னும் ஒரு 4-5 நாள் இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு ஃபீல் வர்ற அளவுக்கு எல்லாரும் ஒரு ஒன்றா சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்சதுன்னா கூட நம்ம போகிறதில்ல. ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அங்கே உட்காந்துருக்கிறது, ஜாலியாக ரூமுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அது மாதிரி காலங்கிறதால ஃபஸ்ட்டு உடையாந்துடுறது. அந்த மாதிரி முக்கியமாக கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும். ஹீரோயின் அவங்க ஒரு அழகான பெண். அவங்க கூட எனக்கு ஷாட் இல்லை, லாஸ்ட்டில் ஒரு ஷாட் தான் இருந்தது. டைரக்டரை பற்றி சொல்லணும். சந்தானம் ஆஃபீஸுக்கு நான் போய் கதை கேட்குறதுக்கு போயிருக்கும் பொழுது கதையை சொல்லிக்கிட்டே இருந்தவர் நடுப்புற நிறுத்தி நான் சொல்ல புரியுதா சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்கல. சார் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன்னா அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த வார்த்தை பிரயோகங்கள் தான் ஒருத்தரை பற்றிய ஒரு எண்ணத்தை நம்முடைய மனதில் உயர்த்துவது. அந்த மாதிரி இதில் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஒருத்தர் விளையாட்டாக பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. ரமேஷ் சாரெல்லாம் நான் பண்ண கிண்டல் வேறு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு அவருடைய பேரையே மாற்றி இப்படியெல்லாம் சொல்லி எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருந்தோம். அருமையான கதை, அருமையான முறையில் படமாக்கப்பட்டுள்ள ஒரு படம். எல்லோரும் நல்ல மனது உடையவர்கள். எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் இறைவன் தர வேண்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனையும் பத்திரிகைத்துறை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் ரசிக பெருமக்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். எனக்கு அதாவது சேனலில் மைக்கு எப்போ கொடுப்பாங்கன்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். மைக் கொடுத்தோடனே டப்புன்னு பேசிடுவோம். இங்கே மைக்கு கொடுத்தும் ஒரு படபடப்பாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து நேஷ்னல் ப்ரெஸ் டே. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் வந்து இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அதாவது சாலை கிராமத்தில் வந்து நான் ஷூட் முடிச்சுட்டு சும்மா பைக்கில் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் சொன்னேன் இதுதான் சந்தானம் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்தவுடனே நம்ம தம்பி சந்தானம் சார் ஆஃபீஸ் வந்து கூப்பிட்றோம், நீங்கள் என்னைக்கு வர முடியும்? நாங்கள் இல்லை சார் நான் கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு. கீழே நிற்கிறேன் தம்பி, நீங்கள் விஜய் டிவியில் பண்ணுற மாதிரி காமெடி பண்ணாதீங்க, நீங்கள் என்னைக்கு வரீங்க அப்படின்னு கேட்டாப்ப ராஜ்குமார் சார் உண்மையிலுமே கீழே தான் சார் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனோடனே எனக்கு ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. அவர் என்னங்க கீழே நின்றுங்க? இல்லை அண்ணன் படத்தில் எப்போ வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. அண்ணனை பற்றி சொல்லி ஆகணும். அண்ணன் தான் எனக்கு வந்து அதாவது நான் கார் வாங்கினோடனே அண்ணன் தான் எடுத்துகிட்டு போய் காமிச்சேன் ஃபஸ்ட்டு. அண்ணா கார் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னேன். சூப்பர்ப்பா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி கேரன் படி திடீர்னு அண்ணன் கூட்டம் அமிச்சார். வந்தோடனே எந்தாப்பா அப்படின்னு எனக்கு ஒரு விநாயகர் சிலை கொடுத்தாரு. அதே போல் முதல் கடவுளையும் அவர் தான் கொடுத்தாரு. முதல் எனக்கு வாய்ப்பையும் அண்ணன் தான் கொடுத்தாரு. இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பயங்கரமாக ஒரு ஓப்பனிங்காக இருக்கும். அதுவும் அண்ணன் கூட நடிக்க. ஏன்னா நான் சேனல்லலாம் எல்லோரும் வருவாங்க, கெஸ்ட்டாக வருவாங்க, சும்மா சிரிச்சா போச்சுல நாங்கள் மாட்டின ஏதோ நடிப்போம். அப்படி எட்டி இருந்து ஃபோட்டோ கேட்கலாமா, எதாவது திட்டுவாங்களா அப்படின்னு இருக்கும். அவங்க கூட நம்ம நடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அதே போல் எந்த விஷயமா இருந்தாலும் அண்ணன் செல்லம் நீ இதை பண்ணு, கண்டிப்பாக நீ இதை பண்ணு, நீ எதை பண்ணணும்டா அப்படின்னு. அதே போல் திடீர்னு இந்த சான்ஸ் கொடுத்தோன்னே ஆஹா அண்ணா ரைட்டு இந்த படத்தில் நம்மளை வச்சு செஞ்சிருவாப்புல அப்படின்னு போனேன். கிட்ட போனவுடனே ஷாட் வச்சாங்க. திடீர்னு அண்ணன் வான்னு என்ன இது வாவே இப்படி இருக்கிறாப்புல, என்ன நம்மளை கலாய்ப்பாரா மாட்டாரான்னு பார்த்தேன். படத்தில் அப்போ தான் தெரியும் தெத்துவாய் அப்படின்ட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து அண்ணன் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா வந்திருக்கு. டைரக்டர் இன்ட்ரோ பண்ணப்போ தான் சரி நான் ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சிச்சுன்னு நினச்சேன். அப்புறம் தான் ஐயா வந்து வாங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. ஓ பரவாயில்ல இவரும் நம்பால் தான் போல், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கேமராமேன் ஐயாவும் சரி வேறு லெவலில் வந்து ஷாட் வச்சாங்க. இல்லை நான் புகழுக்கு ஒரு க்ளோஸ் வைக்கிறேன், அந்த பையன் வந்து நல்லா ஃபேஸ் ரியாக்ஷன் நல்லா இருக்குது, நான் ஒரு க்ளோஸ் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு அன்பாக கொடுத்தாங்க. எம்எஸ் பாஸ்கர் அப்பா எல்லாருமே சரி, இது ஒரு குடும்பம் மாதிரி எல்லாருமே வந்து பண்ணியிருக்கோம். படம் வேறு லெவலில் வந்திருக்கு. எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ, நன்றி, லவ் யூ. எல்லாருக்கும் வணக்கம். Sabapati is my first Tamil movie and also my debut movie. And I'm really thankful to director and producer sir
for giving me opportunity to play Savi character. And it had been great experience working with everyone, and everyone was so welcoming here, and especially Santhanam. He was always supporting and cooperating with me. And thank you everyone, and thanks press people. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர், கேமராமேன், டைரக்டர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எம்எஸ் பாஸ்கர் சார், ஹீரோயின், ஸோ எல்லாருக்கும் மற்றும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கலக்கிட்டு இருக்காரு இவர் நம்ம நிக்கில் முருகன் சார். ஹாலிவுட்ல இருந்தெல்லாம் ஸ்டாம்பிங் பற்றி சொன்ன, நானே ஸ்டக் ஆகிட்டேன். நான் எழுதிட்டு வந்தெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது போல். இந்த கேப்பில் எப்படி யோசிச்சிங்க? எப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார், நான் பார்த்துட்டே இருந்தேன் அவரை. ஆனால் பார்த்தா டக்குன்னு ஒரு செம்ம மேட்ரு ஒன்று பிடிச்சிட்டாரு. இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னுடைய நண்பர் ரமேஷ்குமார் இங்கே உட்காந்துட்ருக்காரு. பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னார், இந்த படம் நல்லா இருக்குது, அது இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாரு. அந்த கஷ்டத்துக்கு என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு. படம் கஷ்டமா இல்லை படம் ரிலீஸ் பண்ணுறது கஷ்டமானு. ஆக்சுவலாக நானும் ரமேஷும் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு ஷோரூமில். இப்போ அந்த ஷோரூம் பேர் சொல்ல விரும்பலை. அந்த ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ரமேஷ் வந்துட்டு சிட்டி ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணுறேன். சிட்டி பேங்க்கில் சிட்டி ஃபினான்ஸில் இருந்தேன். நான் வந்து காட்ரேஜ் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் நான் சேல்ஸில் இருந்தேன். ஸோ நான் அப்போல்லாம் வந்து ஒரு இனிஷியல் பேமெண்ட் கொடுத்துட்டு அப்புறமா டவுன் பேமெண்ட் வந்து இஎம்ஐயில் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜாப் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரமேஷ் வந்து அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணுவான். இப்போ 10,000 ஃப்ரிட்ஜ்னா 2,000 கொடுத்தா போதும், பேலன்ஸ் 8,000 வந்து மந்த்லி தரலாம். வரவங்களுக்கு பே ஸ்லிப் இருக்கா, செக் புக் இருக்கா, இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். எப்படியாவது விற்கணும் ஃப்ரிட்ஜ், ஏன்னா விற்றா இன்டென்சிவ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக. ஒரு ஃப்ரிட்ஜ் விற்றா ஒரு 100 ரூபா இன்டென்சிவ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை எப்படியாவது விற்கணும். அது இவங்ககிட்ட தான் கொடுப்பேன், எப்படியாவது ஃபினான்ஸ் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவனை ஒன்று போட்டு கொடுப்பான். ஸோ அந்த ஷோரூம்லேயே நான் எங்கள் 2 பேர் காம்பினேஷனில் நிறைய சேல்ஸ் நல்லா போயிட்டுருக்கோம். அப்போ எனக்கு கொஞ்சம் வெட்டி மன்றம்னு விஜய் டிவிக்கு முன்னாடி நான் வின் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பாலாஜனோட சேர்ந்து சின்ன வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். அப்போ நான் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் வந்து வருவாங்க, கரெக்டாக இருக்காரா, சேல்ஸ்மேன் பண்ணுறாரா அப்படின்ட்டு. அப்போ அந்த கடையில் இருக்க ஓனர் வந்துட்டு, அவன் எங்கெங்கே இருக்கான், அவன் கோடம்பாக்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கான், அவர் அண்ணாச்சு கொஞ்சம், அவன் இங்கே இல்லையே, நீ போய் அவனை அங்கேனா சினிமா ஸ்டுடியோவில் பாரு அப்படின்ட்டாரு. அவங்க ஆஃபீஸில் என்னை கூப்பிட்டு செம்ம கற்று, என்ன நீ ஷூட்டிங் எட்டின்னு சுற்றிட்டு இருக்கியாமே, ஷோரூமில் இல்லையாமன்னு. எனக்கா செம்மக்கம் வந்தேன். ரமேஷ்கிட்ட சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி ஆகிடுச்சுரா, இந்த மாதிரி ஒரு போட்டு கொடுத்துட்டாரா, என்னடா பண்ணுறது அப்படின்னா. அவன் ரமேஷ் சொன்னால், ஒன்றும் கவலைப்படாது, நம்ம 2 பேர் தான் இங்கே மெயின், ஓகேவா, நீ போய் அவரை முறைச்சிட்டு அவரை பயங்கரமாக பேசு அப்படின்னா. நான் ஒன்று சொன்னேன், இல்லைடா நான் போய் முறைச்சி பேசணுன்னே வெளியே போன்னு சொல்லிட்டாரு, நான் வேலையை விட்டுனேன். அப்படி சொன்னான்னா அடுத்த செகண்ட் நானும் வேலையை விட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேர் இல்லாமல் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நம்மளை கூப்பிட்டு வைப்பார். அதுக்கப்புறமா அவர் நமக்கு கீழே வந்துடுவார், நம்ம சொல்கிறதாண்டா சட்டம் அப்படின்னா. அப்படியே பார்த்தேன், போடா அப்படின்னா. நீட்டாக போனேன். அதே மாதிரி என்ன நினச்சிருந்தேன், இது மாதிரி சொல்லிட்டீங்க, நான் அப்படி தான் போவேன் வருவேன் பண்ணுவேன். என்ன இப்படி பேசுகிற நீ, அப்போ வேலைக்கு வேண்டாம் வெளியே போ அப்படின்ட்டாரு. தேங்க்யூ சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். டீ கட்டில் வந்துட்டு உட்காந்துட்ருக்கேன். நான் காலைல போனதே 10 மணிக்கு தான் வேலைக்கு. 11 மணிக்கு சண்டே ஆகிடுச்சு, வேலையை விட்டு வந்துட்டேன். உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கேன். வருவான்னு பார்க்குறேன், லஞ்ச் டைமுக்கு வரான் 1 மணிக்கு. வந்தவொடனே, ரமேஷ் என்னடா சொல்லிட்டு வந்துட்டாடா, வேலையை விட்டாடா அப்படின்னோடனே வந்தான். டீ வாங்கினா அப்படியே குடித்தான். என்னை பார்த்தான், திருப்பி கேட்குறே, என்னடா சொல்லிட்டாடா என்னன்னொன்னே, நீ அவசரப்பட்ட மச்சான் அப்படின்னா. எனக்கு சின்னதாக ஷாக் ஆச்சு. அவசரப்பட்டுட்டேண்ணா? நீ தான்டா வரல. இல்லை நீ கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்ட, நம்ம வேறு ஒரு வேலையை நீ பார்த்துட்டு அப்போ நம்ம இதை பண்ணியிருக்கணும் மச்சான் அப்படின்னா. அதுக்கப்புறம் ரமேஷ் டீ கூட என்கிட்ட காசு இல்லைடா, நான் பாட்டு வேலையை விட்டு வந்துட்டேன்டா, என்னடா அப்படின்னா. இல்லை மச்சான் நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன், அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனோட நடையில் இங்கே நடந்து காமிச்சா நல்லா, அப்படியே ஒரு மாதிரி அந்த பெண் குயின் மாதிரி நடந்து போவான். அப்படியே அந்த குள்ளமாக அவருக்கு ஹைட்டுக்கு அப்படியே ஜாலியாக நடந்து போகிறான் உள்ள. நான் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறேன், போயிட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் வேலை செய்யல வந்துட்டேன். நான் அது பேர் என்ன, சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சான்ஸ் கிடச்சிருச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ்
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு விருகம்பாக்கத்தில் ஒரு வீடு வாங்குறேன், இண்டிபெண்ட் வீடு. அப்போ ஃபினான்ஸ் வேணும் அப்படின்னும் பொழுது ரமேஷ் பார்க்குற திரும்ப மீட் பண்ணுறேன். ஆனால் ஒரே ஏரியா தான், ஒரே பாலிடெக்னிக் ஒன்றா தான் படித்த ஒன்றா தான் இருந்தோம். பட் மீட் பண்ணல 2 வருஷமாக. அதுக்கப்புறமா பார்த்தேன், ரமேஷ் மாதிரி வீடு வாங்குறேன்டா, ஃபினான்ஸ் பண்ணடான்னா, அதனால் நம்ம சூப்பராக பண்ணலாம்டா அப்படின்னா. அப்புறம் அது ஹெல்ப் பண்ணால் அப்புறம் நான் கேட்டேன், என்னடா சம்பளம் வாங்குறேன், என்ன வேலை செய்யணும் போது அங்கேயே தாண்டா இருக்கேன் தாண்டா அப்படின்னு சொன்னால், எனக்கு மேனேஜராக வந்துடுறா, என் கூட இரு, நீ இதெல்லாம் பொறுப்பாக பார்த்துப்பியா அப்படின்னு. சரி ஓகே சொல்லி அந்த வேலையை விட்டு வந்துட்டான். அப்புறம் என் கூட கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் இருக்குல்ல, 15 வருஷத்துக்கிட்ட என்கிட்ட நான் எல்லா ப்ரெஸ் மீட்லையுமே சொல்லுவேன், எனக்கு ஹேண்ட்மேடுக்கு ஒரு பில்லராக ரமேஷ் ராஜ் இன்னும் அதில் ரமேஷ் இவன் தான். ஸோ அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறமா லைனாக படங்கள்லாம் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 படம் பண்ண வேண்டியது. அப்போ கொரோனானால அந்த 2 ப்ரொடியூசர்ஸும் கொஞ்சம் பேக் வாங்கிட்டாங்க. நம்ம இது ராஜேஷ் சார் டைரக்ஷனில் பங்கஜ் மேத்தா சார் ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது. அப்போ கொரோனா இப்போ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. இன்னொரு படம் இப்போ ஏஜென்ட் கண்ணாயிரம்னு இப்போ வந்திருக்க படம் அப்போ பண்ண வேண்டியது, அவங்களும் அப்புறமா பண்ணிக்கலாம் பார்த்துட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ 1 இயர் கேப் ஆகிடுச்சு. நமக்கு சினிமா மட்டும்தான் தொழில், இது செஞ்சால் தான் காசு, சாப்பாடு, டியூ எல்லாமே. ஸோ என்ன பண்ணுறதா அப்படின்னும் பொழுது அப்படி யோசித்தான். அப்புறம் சொன்னேன், உனக்கு என்ன ஐடியா இருந்தால் நீ பண்ணுறா, பட் டேட் இருக்குடா அப்படின்னா. நான் பண்ணுறேன், சரி நான் ஒன்று வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. பட் இந்த சிச்சுவேஷன் எந்த ஃபினான்ஸருமே காசு தர மாட்டாங்க. ஏன்னா கொரோனா ஆஃப்டர் தான் முடிவு பண்ணுறாங்க ஃபினான்ஷியல்ஸ், என்ன காசு தரலாமா, ஏற்கனவே வந்த படங்கள் ரிலீஸ் ஆகுமா அப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. அப்போ அவனுடைய டாக்குமெண்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக எடுத்துகிட்டு போய்ட்டு அதை வச்சுட்டு ஒரு 50 lakhs வாங்கிட்டு ஃபஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் செட் பண்ணி காசுலாம் கொடுத்துட்டான். பட் ஷூட்டிங் போகிறதுக்கு காசு வேணும். அப்போ காசு இல்லை. அப்போது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. அப்போது மதுரை அன்பு சார்கிட்ட மட்டும் பேசும்போது அவர் மட்டும் தரேன்னு சொன்னார். மற்ற ஃபினான்ஷியல்ஸ் யாருமே இப்போ பண்ண முடியாதுங்க, கொஞ்சம் இந்த ஏன்னா நாங்கள் லாஸ்ட் டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணோம்ல ஷூட்டிங்கு. லாஸ்ட் டிசம்பர் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ தான் கொரோனா முடிஞ்சு திருப்பியும் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா திரும்ப செகண்ட் வேவ் வரப்போகுது அப்படின்னு ஒரு பயம் இருந்தது எல்லாருக்கும். அதனால் அந்த 50 lakhs மட்டும் ரெடி பண்ணிட்டா இப்போ ஷூட்டிங் போகிறதுக்கு காசு வேணும்போது ஒரு மதுரை அன்பு சார் மட்டும் தரேன்னு சொன்னார். கூட்டிகிட்டு போனேன். இது மாதிரி ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், எல்லாம் பண்ணுறோம், இது மாதிரி டாக்குமெண்ட் வச்சு பண்ணியிருக்கேன், பேலன்ஸ் காசு மட்டும் வேணும், ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா. சரி ஓகே பண்ணிக்கலாம், என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவர் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி எல்லாம் காசுலாம் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷூட்டிங்கும் எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. இப்போது ரிலீஸ் இந்த படம் வந்து நின்றுட்டுருக்கோம். 19 ரிலீஸ். இப்போது சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அன்பு சார் கொடுக்க வேண்டியது அது இதெல்லாம் இருக்குது. அவர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, என்னப்பா எல்லாம் முடிச்சிடலாம், இன்னும் 2 days தானே இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்டாங்க. ஒரு 2 நாளாக அவன் தூங்கவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன்லேயே ஸ்ட்ரெஸ்லேயே சுற்றிட்டு இருந்தான். நேற்று நைட்டு பயங்கர ப்ரெஷரு. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில் இப்போது இங்கே ப்ரெஸ் மீட் வரதுபடியே பயங்கர ப்ரெஷர். என்கிட்ட கேட்டான், அந்த மாதிரி என்னடா என்ன பண்ணுறது மச்சான், அந்த மாதிரி இவ்வளோ டைட் ஆகிடுச்சுடா, ஒரே ப்ரெஷர் ஆகுறதெல்லாம் சொன்னான். அப்போ நான் சிரிச்சிக்கிட்டே சொன்னேன், அவசரப்பட்டியோ அப்படின்னு. 15 வருஷ பகை உன்னை கொண்டுட்டு வந்து ஏன்னா என்னைய வேலையை விட்டு தூக்குனேன். ஸோ அவசரப்பட்டியோ ரமேஷ்னா ஷாக் ஆகி பார்த்தான். சீரியஸாக எதுவும் பண்ணல இல்லை அப்படின்னா, டாக்குமெண்ட்லாம் வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ அது போல் எவ்வளோ நட்பு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ரொம்ப போராடி இந்த படத்தை பண்ணி முடித்தோம். ஏன்னா திரும்பவும் கொரோனா வந்துடுச்சு. டிசம்பர் முடித்து நாங்கள் ஜான்வரி பிப்ரவரி ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த படம் அப்படியே வந்துடுச்சு. பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணிட்டான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நண்பன் ஒரு ப்ரொடியூசராக இருக்கான். இன்னும் பெரிய ஹீரோஸை வச்சு நல்லா படம் பண்ணுவான். ரொம்ப திறமைசாலி, ரொம்ப கரெக்டான ஆள். ஏன்னா இந்த கொரோனா டைமில் ஃபினான்ஷியல்ஸ் காசு தராத போது டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு இனிஷியல் கட்டி ஒரு மூவ் பண்ணி இந்த படத்தை வந்துட்டு ஒரே ஷெடியூல், அதுவும் சென்னை, திருச்சி, ஸ்ரீரங்கம், கும்பகோணம் இவ்வளோ இடத்துலையும் போயிட்டு எடுத்தோம். அதுவும் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஹைவேஸில் அந்த மலைக்கோட்டைக்கு பின்னாடி எல்லாமே லொக்கேஷன்ஸ் இது பண்ணி. ஸோ ரொம்ப திறமையான ஒரு ஆள் அவன். இந்த சினிமா துறையில் இன்னும் நிறைய ஹீரோஸ் வச்சு பெரிய பெரிய படம் பண்ணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது அன்பு செழியன் சார், கோபுரம் ஃபிலிம்ஸ். ஸோ அவர் தான் இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ்க்கே முக்கியமான ஒரு காரணம். இப்போ நான் சொன்ன மாதிரி ரமேஷ் எல்லாத்தையுமே முடித்து செட்டில் டவுன் பண்ணாலும் இந்த படத்தை விற்று தான் நம்ம வந்து ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து எம்ஜி அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் கேட்குறாங்க, யாருமே வரமாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் தான், ஏதாச்சும் ஓன் ரிலீஸ் தான் பண்ணணும். அப்போ அவர் வந்துட்டு நானே ஓன் ரிலீஸ் பண்ணுறேன் என்னுடைய பேனரில் போட்டு, ஏன்னா அவர் அந்த படத்தை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ஃபஸ்ட் டைம் காசு ரிட்டன் கேட்காம நான்
படம் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரொடியூசரை சேவ் பண்ணி அவரும் இவரும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அன்பு சார் அவருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா 19th ஒரு டேட் போட்டதில் கரெக்டாக ஒரு படத்தை கொண்டு வந்து, அதுவும் இன்றைக்கி ஒரு 350 370 ஸ்க்ரீன்ஸ் சொல்கிறாங்க, அவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் வந்து போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் இந்த படம் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் டைரக்டர் ஸ்ரீனிவாச ராவ். ரொம்ப வந்து திறமசாலி அவர். சொன்ன மாதிரி அவருக்கு மிமிக்ரி தெரியும், எல்லார் மாதிரி நடித்து காட்டுவார், எல்லார் மாதிரி இமிட்டேட் பண்ணுவார். இந்த கதையை எனக்கு ஒரு 5 years முன்னாடி சொன்னார், சபாபதி அப்படின்ற கதையை. நான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சில சேஞ்சஸ் தான் சொன்னேன் அவர்கிட்ட. சார் கொஞ்சம் இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஒரு சேஞ்சுமே ஒரு 2 மாதம் கழித்து வந்து சொல்லுவார். ஒரு சின்ன சேஞ்சுனா 2 மாதம் டைம் எடுத்துப்பார். ஆனால் ஆஃபீஸ் கிட்ட தான் சுற்றிட்டு இருப்பார். சைக்கிளிங் போவார், நடந்து போவார், வாக்கிங் போவார். அப்புறமா வந்து சொல்லுவார், சார் நீங்கள் அந்த சொன்னீங்கல்ல அந்த சின்ன சேஞ்சு இது ஓகேவா சார்? நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு. நான் சொன்ன ஒரு 4 சேஞ்சை 4 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா அவர் அந்த கதையை அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாக எழுதி வச்சுட்டார். அதில் அவரால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா இது வந்து நான் எதிர்பார்க்குற படம் சந்தான படம் கிடையாது, இது வந்து ஒரு சபாபதி படம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணபதி வாத்தியாரா MS பாஸ்கர் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டருமே இருக்குல்ல, சபாபதி, அப்புறம் ரமணி, ராஜாமணி, இதில் இருக்க கேரக்டர்ஸ் பேர் சாவித்ரி, இப்படி எல்லா கேரக்டர்ஸுமே அவர் ரியல் லைஃப்பில் பார்த்து உட்காந்து அந்த பாடி லாங்குவேஜை பிடிச்சி, ஒரு தமிழ் வாத்தியார் கணபதி வாத்தியார் அவர் இப்படி தான் பேசுவார், சபாபதி இப்படி தான் பேசணும். அதே மாதிரி இந்த ஸ்டாமரிங் பண்ணும்பொழுது இந்த வார்த்தையில் தான் ஸ்டாமரிங் பண்ணணும், இந்த வார்த்தையில் வேண்டாம் சார், எப்படி இருக்கீங்கன்னா இப்படி பண்ணுங்க சார், அதுக்கப்புறமா இருக்கீங்க வச்சுக்கலாம், அப்படின்னா இருக்கீங்களா ரீல வாங்க சார் அப்படின்னுவார். ஸோ இப்படி வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்த்து ஒரு என்னையே வேற ஒரு டைமென்ஷனில் நான் பார்க்கக்கூடிய ஒரு படமாக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. இப்போது அவர் அந்த கதையை சொன்னதில் விட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, கொரியன் படம், சைனா படம், வேறு எதுவும் நெட்ஃப்ளிக்ஸ் படம்லாம் பார்த்துட்டு வராமல் சொந்த ஊரில் உட்காந்து அவர் பார்த்த கேரக்டர்ஸை வச்சு ஒரு லைவான படம் பண்ணுற ஒரு டேரக்டர் இப்போ கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அதுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் அவருக்கு. நிச்சயமாக அவரும் மிகப்பெரிய ஒரு இடத்த இந்த தமிழ் சினிமாவில் பிடிப்பார். அவருடைய இந்த உழைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் சார். அடுத்தது டிஓபி பாஸ்கர் சார். பார்க்குறதுக்கு சின்ன வயசு கவுண்டமணி சார் மாதிரியே இருப்பார். உட்காந்துருக்காரு பாருங்க. எனக்கு அடிக்கடி அவரை பார்த்தா இந்த சின்ன வயசு கவுண்டமணி சார் ஞாபகம் தான் வரும். அவர் பாடி லாங்குவேஜ் போகிறது வர்றது பண்ணுறது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். நீங்கள் 10 நாளில் படம் எடுத்து கொடுனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. ஆனால் அதே டைம் ரொம்ப ஸ்பீடாகவும் எடுத்து கொடுப்பாரு. கொஞ்சம் கூட லேக் இல்லாமல் குவாலிட்டியோட சூப்பராக எடுத்து கொடுப்பாரு. நாங்கள் ஷூட் பண்ண கும்பகோணம், ஸ்ரீரங்கம், இந்த எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறது, பெர்மிஷன் வந்து 2 hours 3 hours தான் டைம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே இது எடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே குவாலிட்டி மிஸ் ஆகாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப குவாலிட்டியோடு எடுத்து கொடுத்தாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு திறமையான கேமராமேன் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ டெக்னிக்கலாகவும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர். படம் அவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தினுடைய இன்னொரு கதாநாயகன் அப்படின்னு சொல்லணும், மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ். ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு படம் எனக்கு. இந்த படம் நாங்கள் எழுதிட்டோம், டைரக்டர் எழுதிட்டார், கேமராமேன் சார் எடுத்துட்டார், ப்ரொடியூசர் பணம் போட்டார், நான் நடிச்சிட்டேன். பட் இதுக்கு ஒரு உயிர் கொடுத்தது வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் அவர் சாம் ப்ரோ தான். அவர் சொன்ன மாதிரி நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு 4 நாளுக்கு முன்னாடி 2 சாங் கேட்டோம். அதுலேயும் அவர் சாம் கிறிஸ்டியனு. அதில் ஒரு சாங் நாங்கள் கேட்டது, சார் இது வந்து எல்லார் வீட்டு கொலுவிலையும் பாடுற ஒரு சாங் வேணும் அப்படின்னோம். கொலுவில் பாடுற மாதிரியா அப்படின்னு. அப்புறம் கொலுனா இதான் சார் இது மாதிரி இந்த ஃபெஸ்டிவல்ஸில் வர்றது இந்த விஷயம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சூப்பராக பண்ணலான்னாரு. அதே மாதிரி அந்த கொலு சாங்கு இந்த கொலுக்கு தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். எல்லார் வீட்லேயுமே அந்த பாட்டு வந்து ஒரு ஹைலைட்டாக போய் ரீச் ஆச்சு. மயக்காதே மாயக்கண்ணான்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. ஸோ எனக்கும் இந்த முந்தின படங்களில் வந்து ரொம்ப கானா பாட்டாக வருதுன்ட்டுலாம் கொஸ்டின்ஸ் வந்தபோது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு 2 சாங், இந்த பெண்ணே பெண்ணே இந்த மாதிரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், இதில் இந்த படத்தில் ஒரு ஃபேண்டசி இருக்குது. ஒரு சபாபதியை வந்து ஆட்டி படைக்கிறது விதி தான். எல்லாருமே சொல்லுவோம் வாழ்க்கையில் விதி விளையாடுது. ஆனால் அந்த விதியை நம்ம பார்த்ததில்ல. அந்த விதி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த விதிக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த விதி ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுது, ஏன் விதின்னு நம்ம சொல்கிறோம், அந்த விதி நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு ரொம்ப அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த விதி தான் அந்த படத்தை எல்லாமே நடத்துகிற ஒரு முக்கியமான ஹீரோ. அதற்கு வரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அந்த படத்தையே எலிவேட் பண்ணும்.
அதை அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்காரு சாம் ப்ரோ. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில். அப்புறம் இந்த படத்தினுடைய எடிட்டர் லியோ ஜான் பால், அவர் சொன்ன மாதிரி நாட் ஓன்லி எடிட்டர், அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு கோ டைரக்டர்னு தான் சொல்லணும். ஒரு டைரக்டரோடு இருந்து ஃப்ரம் த டாப் டு பாட்டம் பிகினிங்லேருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணியிருக்காரு. மிக்சிங் வரைக்கும் உட்காந்து அந்த அவுட் எடுக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் ஸ்டண்ட் ஆர்ட் டைரக்டர் மோகன், அப்புறம் இவங்க சாரி நான் திருப்பி இந்த லிஸ்ட்டில் மாற்றி எழுதி வச்சுருக்காங்க, நம்ம புகழ் படத்தினுடைய முக்கியமான ஒரு கேரக்டர். ஆனால் மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்தை ஒரு படமாக பாருங்கள், இதில் காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் புகழ் சந்தானம் காம்பினேஷன் இந்த பயங்கரமான ஒரு காமெடியாக இருக்கும், பயங்கர காம்போவாக இருக்கும், ஒரு பயங்கர அட்ராசிட்டியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா இதில் சபாபதி, இப்போ புகழ் சொன்ன மாதிரி சபாபதினும் போது அந்த ஸ்டாம்பரிங் வாயோடு சாதுவாக இருக்கிற ஒரு பையன் என்ன காமெடி பண்ணோன்னா அந்த மூடில் தான் அந்த காமெடி இருக்கும். அதே மாதிரி ரமணி கேரக்டரை தான் நீங்கள் புகழை பார்க்கணும். புகழா குக்கு வித்து கோமாளி புகழாக பார்த்தா அது சரியாக இருக்காது. இதில் ரமணி, அந்த ரமணி கேரக்டராக பார்க்கும்பொழுது புகழுடைய அந்த ஜேர்னி, அந்த காமெடி, இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். புகழ் வந்துட்டு ரொம்ப திறமைசாலி, நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. பட் என்னால் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ண முடியலன்ற குறை எனக்கே இருக்குது. நிச்சயமாக அடுத்த படத்தில் ஃப்யூச்சரில் புகழோடு சேர்ந்து அது வேற ஒரு படம், அது வேற ஒரு காமெடி அப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது. பட் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக அந்த கதையோடு சேர்ந்த காமெடியை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் புகழ். புகழ் மிகப்பெரிய ஒரு காமெடினா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியா ஃபுல்லாக வரணுன்றது என்னுடைய ஆசை. வாழ்த்துக்கள் புகழ். என்னுடைய அப்புறம் ஹீரோயின் சாவித்ரி, டைரக்டர் தான் வந்துட்டு கதை சொல்லும்போது சபாபதி சாவின்னே சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் நிறைய ஆடிஷன் பண்ணி நிறைய பேரை பார்த்துட்டு அவருடைய ஏதோ ஒரு கற்பனையில் ஒரு டிராயிங் பண்ணி வச்சுருந்த ஒரு உருவம் தான் இவங்க பிரீத்தி வர்மா. பிரீத்தி சர்மாவா வர்மா, ஓகே சாரி, பிரீத்தி வர்மா. ஸோ சாரி. ஸோ அவங்க வந்துட்டு எப்போ எழுந்து நடந்தாலுமே கீழே எதோ போட்டு போகிறாங்களோ நாங்களே எட்டி பார்ப்போம் அப்படி. ஸோ அந்த மாதிரியே ஒரு வாக் இருக்கும். என்னங்க அப்படின்ட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், ஓகேவா அண்ணா, இல்லை இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபிக்ஸ் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, பயங்கர டெடிக்கேஷன், நல்ல இன்வால்வோட பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய மெயின் கேரக்டர், அதாவது நான் இந்த படம் கதை கேட்டோன்னே நான் சொன்னேன், சபாபதி படம் நம்ம பண்ணலாம் சார், அது பிரச்சனை இல்லை. ஆனால் கணபதி வாத்தியார் கரெக்டாக கிடைச்சா மட்டும்தான் நம்ம இந்த படம் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம இந்த படம் பண்ண முடியாது அப்படின்னு நான் டேரக்டர்கிட்ட சொன்னேன். ஏன்னா டேரக்டர் நடித்து காட்டும் பொழுது சபாபதியை விட கணபதி வாத்தியார் தான் இந்த படத்தினுடைய ஃபுல் ஸ்கோர் பண்ணி இந்த படத்தையே நிறுத்துறது. அப்போ நான் கேட்டேன், சார் கணபதி வாத்தியார் யார் சார் பண்ணுவா, அது கரெக்டாக பண்ணாதான் சார் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது வந்துட்டு எம்எஸ் பாஸ்கர் சார் ஒருத்தர் பேர் தான் பேசி ஃபிக்ஸ் பண்ணோம். இவர் பண்ணாருன்னா கரெக்டாக இருக்கும், பட் அவர் டேட் இருக்கணும், அவருக்கு ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் பிடிக்கணும், இதை செய்யணுன்ட்டு ஆஃபீஸில் அண்ணன் கூப்பிட்டு அவர் டேரக்டர் நடித்து காமிச்சு இந்த கணபதி வாத்தியார் சொன்னார். உடனே பார்த்துட்டு உடனே சூப்பராக பண்ணார் எம்எஸ் பாஸ்கர் சார், செம்மையாக இருந்துச்சு அது. உடனே தான் நான் சொன்னேன், நமக்கு கணபதி வாத்தியார் கிடச்சிட்டான்னா இந்த படத்தை நமக்கு நம்பிக்கையோடு போகலாம், ஜெயிச்சிடலாம். ஏன்னா கணபதி வாத்தியார் தான் அதை கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஸோ எந்த எம்எஸ் பாஸ்கர் சாருடைய காம்பினேஷன் காமெடி மட்டும் இல்லாமல் ஒரு எமோஷனாக அப்பா பையனுக்கான ஒரு உறவு இந்த படத்தில் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த கதையை கேட்டு இதை பல ஒன் மோர் டேக் போனாலும் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்த அண்ணன் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்க எல்லாரும் பற்றியும் இது பண்ணி பேசியாச்சு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன், ஸ்டண்ட் ஹரி தினேஷ். எல்லா படத்துலையுமே ஹரி வந்து என்னை வச்சு ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணி தான் ஃபைட் பண்ணுவார். இதில் வந்து ரொம்ப சாதுவான ஆள் நான், எனக்கு ஃபைட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்பொழுது, சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி இருக்குன்னா, அது மாதிரி சாது மிரண்டா அவன் எவ்வளோ ஃபோர்ஸாக அடிப்பான் என்ன பண்ணுவான்றாம ஒரு கான்செப்டில் ஒரு ஃபைட் பண்ணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லா விஷயத்தையுமே சின்னதாக பார்த்து ரொம்ப இந்த கேரக்டர் இந்த படம்னு பண்ணியிருந்தோம். ஸோ அவருக்கு நன்றி. கோரியோகிராஃபர் சதீஷ், சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் மற்றும் இந்த படத்தில் நடித்த சாயாஜி சிண்டே, மயில்சாமி, சுவாமிநாதன், மாறன், வைஷ்ணவி, மதுரை முத்து, கோதண்டம், உமா, ரமா, ஸ்வீட் ரவி, அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். லிரிக்ஸ் வந்து விவேக், இன்னொரு பாட்டு வந்து சாம் அவரே பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிங்கர் பிரதீப் குமார், ஸ்ரீனிஷா. அப்புறம் இந்த படத்தை இவ்வளோ குயிக்காக இவ்வளோ நல்ல முறையில் முடித்தது காரணம் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சாமிநாதன் சார் அண்ட் ராஜ்குமார் சார்.
அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம் தேவராஜ், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கிஷோர் குமார், பரத், விஎஃப்எக்ஸ் மோனிஷ், சூப்பர்வைசர் ஆர்பிஎம் விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ அண்ட் விஎஃப்எக்ஸ் சிவா ரியல் ஒர்க்ஸ், சவுண்ட் மிக்ஸ் ராஜா கிருஷ்ணன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கடைசி மினிட் வரைக்கும் உட்காந்து சூப்பராக பண்ணாங்க. டப்பிங் ஏவிஎம்சி சந்திரன் அண்ட் இன்ஜினியர் சாய் சஜு. அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் சேது, கலரிஸ்ட் ரங்கார், ஸ்டீல்ஸ் ராஜ், பப்ளிசிட்டி ரெட் டாட் பவன், நிக்கில், நம்ம பிஆர்ஓ நிக்கில் முருகன் சார், காஸ்டியூம் டிசைனர் ஜெனிஃபர் ராஜ், அசோசியேட் டைரக்டர் சுந்தர் சரவணன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அசோசியேட் டைரக்டர் ராஜதுரை தங்கராஜ், அசிஸ்டன்ட் டைரக்டர் பாலகணேஷ் தனேஷ், டிஓபி டீம் அசோசியேட் கேமராமேன் கார்த்தி, எடிட்டர் டீம் அசோசியேட் எடிட்டர் யஷ்வந்த், என்னுடைய டயட்டிஷியன் இளங்கோ, டிரைவர் சதீஷ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன், மேக்கப் மேன் புஜ்ஜி பாபு, அசிஸ்டன்ட் மேக்கப் மேன் மகேஷ், காஸ்டியூமர் வாசு, அசிஸ்டன்ட் காஸ்டியூமர் அனந்து, கிரியேட்டிவ் ப்ரமோஷன் பீட்ரூட் பிரியங்கா, கலர்ஸ் தமிழ் அனூப் அண்ட் தீபக் அண்ட் இந்த ஆஃபீஸ் இன்சார்ஜ் ஜெய்சங்கர். அப்புறம் என்னுடைய லைஃப்பில் நான் எப்போவுமே 2 பில்லர் சொல்லுவேன். நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன், இந்த அளவில் இருக்கேன்னா, ஒன்று என்னுடைய க்ரியேட்டிவிட்டி டீமில் இருக்கிற ஆனந்த், முருகன், சேது, குணா மாம்ஸ் அவங்க தான். ஸோ எல்லா படத்துலையுமே எவ்ரி ஃபிலிம்லேயுமே எனக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்து இன்றைக்கி எல்லா படமே இந்த படம் முதற்கொண்டு ஆனந்த் வந்து எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி ராஜ் ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து அடுத்த படம் பண்ணிகிட்ருக்க சர்க்கிள் பாக்ஸ். ஸோ எல்லாருக்குமே எல்லா பேருமே சொல்லிட்டேன், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஸோ இந்த படத்தை தேட்டரில் போய் எல்லாருமே பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ரிலீஃபாக இருக்கும், ஒரு புதுசாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் இருந்தால் அதை கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இது எந்த நிச்சயமாக பண்ணலாண்ணா. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக அது இந்த இதுலேருந்து வரதால் ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக செய்வோம். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை, ஏன்னா அவங்கள வச்சு ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறதா எடுத்த படம், கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிதி நம்ம செய்வோம். இல்லை, அதான் போஸ்டர் பார்த்து நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது, அதுதான் வந்துட்டு இருக்கிற உண்மையான விஷயம். இப்போ நீங்கள் இந்த போஸ்டர் சும்மா பார்க்குறீங்க, இவன் பைந்தாங்கோலி, இவன் உதவாக்கரை அப்படின்னு ஒரு போஸ்டர் பார்க்குறீங்க, இல்லாட்டி அது நானும் ஹீரோயின் உட்காந்துட்டு ஒரு போஸ்டரை பார்க்குறீங்க. இப்போ இந்த போஸ்டரை பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் ஹீரோவை வந்துட்டு கொலு கூப்பிட்ருக்காங்க சொல்லலாம். ஒரு சிலர் சொல்லலாம் இல்லை ஹீரோயினை கொலு கூப்பிட்ருக்காங்க சொல்லலாம், இல்லை எங்கேயோ கொலு வச்சுருக்காங்க 2 பேர் போயிருக்காங்க சொல்லலாம். நம்ம போஸ்டரை பார்த்து என்ன வேணாலும் சொல்லலாம். பட் படமாக நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது தேட்டரில் இது எந்த சீனில் வருது, இது எதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதனுடைய கருத்து சொல்லும்போது தான் சரியாக இருக்கும். ஒரு போஸ்டரை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன்னா போஸ்டர்ன்றதை நம்ம என்ன கான்செப்டில் பண்ணியிருக்கோன்ற படத்தை பார்க்கும்போது தானே தெரியும். அதாவது நீங்கள் இந்து மதத்தை தூக்கி காட்டுங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ தூக்கி காட்டுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அடுத்தவங்கள தாழ்த்தி காட்டாதீங்க. இந்து மதம் சூப்பர்னா அதை சொல்லுங்க, ஆனால் கிறிஸ்டியானிட்டி டவுன் பண்ணக்கூடாது, அதுதான் என்னுடைய கருத்து. நம்ம எதை வேணாலும் தூக்கி பேசலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு நிமிஷம், ஜெய்பீம் பத்தி ஒரு பர்சனல் பிரஸ் மீட்ல சொல்லுவாரு. ரமேஷ் சார் வந்து ஃபர்ஸ்ட் பண்ற பிரஸ் மீட் நார்மலா சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்லதான், ஜெய்பீம் படம்ல எந்த படமா இருந்தாலுமே நான் வந்து சொல்றது, நம்ம ஒரு கருத்து, இப்போ நீங்க சொன்னதுதான், நம்ம ஏதோ ஒரு கருத்தை பத்தி பேசுறோம். இப்போ நான் ஹிந்துசத்தை பத்தி பேசுறேன், ஹிந்து அப்படின்னு பேசுறேன்னா நம்ம உயர்ந்தது சூப்பர், நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் கிறிஸ்டியன் தப்பு, அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்னு ஒன்று பேசக்கூடாது. ஸோ நம்ம எது நம்மளோட கருத்தோ அதை நம்ம தூக்கி பேசலாம், ஆனால் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி அவங்கள அமைக்கி பேசக்கூடாது. அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா சினிமான்ற 2 மணி நேரம் இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லா மதம் எல்லா ஜாதி எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒரு விஷயத்தை 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வராங்க. அங்கே அது தேவைப்படாத ஒரு விஷயம். எல்லாம் உங்களை பார்த்து தான். அப்பாவியா மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க.
ஓகேங்களா? ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஓப்பனாக சொல்லணும். அதான இதெல்லாம் நம்ம சொன்னால் ஓவராக இருக்கும். கமல் சார்லாம் இதை பார்த்தாங்க, டே இதை போய் பெருசாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயம். ஆனால் பட் எனக்கு டப்பிங் பண்ணும்போது ஒரு விஷயமாக தான் நான் சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் நன்றி அப்படின்றனா உங்கள் யாரை திக்கணும் அப்படின்னா நான் அதை மட்டும் மைண்டில் வச்சு உங்கள் எல்லாருக்கும் நன்றியில் நன்றி அப்படி வரணும். ஸோ எனக்கு அந்த ஸ்ட்ரெயின் ஆகும் நம்ம நரம்பு எல்லாமே. கொஞ்சம் கஷ்டம்தான் இது. பட் ஆனால் நமக்கு முன்னாடி பண்ண லெஜண்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 4 நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் அந்த நர்வ்ஸ் மாத்திரலாம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப இது வந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு ஸ்டாமினிங் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வலி வேதனை அவங்களுக்குள்ளே இருக்கும்னு. ஸோ அவங்களுக்கான ஒரு படமாக இது இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் வெளியே போய்டுவோம்னு நினைக்கிறேன். நம்ம எதுவும் பிடிச்சி வைக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய படங்கள் முடிஞ்சு தேட்டர்ஸ் நிறைய ஃப்ரீயாக தான் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு அடுத்த வாரம் அவர் படங்கள் வரும்போது அதுக்கான தேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பிடிச்சி வைக்கிறது இதில் படம் பார்த்துட்டு நல்லா இருந்தால் மக்கள் பார்க்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. அதனால் எதுவுமே இல்லை. நண்பர் படம் வரணும், வெற்றி பெறணும். ஆமாண்ணே. நிச்சயமா இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன், இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ப்ரெஸ் பீப்புள் தான். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா அவங்க நல்லா எழுதியிருக்காங்க. சில பேர் என்னை பிடிக்காதவங்க வேறு மாதிரி எழுதியிருக்காங்க. பட் அதையும் நான் வந்து ரசித்து தான் இருக்கேன். ஏன்னா அவங்க அதில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு. ஆனால் என்னுடைய லொல்லு சபா காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவங்க தான். கோடம்பாக்கத்தில் வந்துட்டு பூஜைக்கு சந்தானம் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் சந்தானம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒன்று எழுதுனாங்க. இந்த மாதிரி என்னோடய ஒவ்வொரு வளர்ச்சியிலுமே என்னை ரொம்ப பில்டப் பண்ணி என்னை கொண்டு வந்தது அவங்க தான். அதில் வந்துட்டு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ இன்றைக்கி நேஷ்னல் ப்ரெஸ் டே இல்லைங்களா? ப்ரெஸ் டே தானே. ஸோ நான் நண்பர்கள் எல்லாரையுமே இன்றைக்கி அந்த நாளில் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஸோ எல்லாருக்கும் மீடியா மூலமாக ஹாப்பி ப்ரெஸ் டேன்றதை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஆமாம், அட்வைஸ் எல்லாருமே எப்படி பண்ணுறது, தனியாக கூப்பிட்டு போய் தான் சொல்லணும். இல்லை அதாவது வந்துட்டு எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும் புகழ். இன்றைக்கி ஒரு அடக்கம், ஒரு ஒரு பாஸ்கர் அண்ணனை பார்த்தோன்னு டக்குன்னு காலை தொட்டு கும்புறது, அண்ணன்றது அந்த ஒரு விஷயம், ஒரு அடக்கம் இருக்குல்ல, இது எப்பவுமே இருந்தால் நம்மளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். படத்தில் கிண்டல் பண்ணிட்டோம். படத்தில் வந்து என்ன சந்தானம் என்ன பாஸ்கர் என்ன சொல்ல முடியாது. அங்கே வந்து என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம் சொல்லலாம். பட் ஆஃப்டர் அந்த மேக்கப் முடிஞ்சு வெளியே கட்டுனதுக்கு அப்புறமா அந்த மரியாதை இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தணும்ல. இல்லை அவங்க கேரக்டர் அவங்களோட பெயினை தான் நான் எடுத்து ஒரு படமாக நீ இப்படி இருந்தால் வாழ்க்கையில் இப்படி ஜெயிக்கலான்ற கதையாக காமிச்சிருக்கோம். நம்ம வந்துட்டு நான் என்ன மாதிரி இப்போ சபாபதி மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஏன் சபாபதி மாதிரி ஜெயிக்கக்கூடாது, நம்ம ஏன் சபாபதி மாதிரி ஒரு ஆள் ஆகக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரதுக்கான ஒரு மோட்டிவேஷன் ஃபிலிம் தான் இது. பொட்டி விடுறதுலாம் இல்லை, நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா தெரியும். பொட்டி விழுறது கிடையாது இதில் கான்செப்ட். அது ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் பெட்டின்றது. பட் ஒரு மனுஷனை எப்படி ஜெயிக்கலாம் அதுக்கான முயற்சி என்னன்றது தான் இந்த படம் கான்செப்ட். இதில் வந்து கடைசியாக வந்து ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அந்த எமோஷ்னலில் அந்த ஒரு ஃபீல் பண்ணி பேசுறது ப்ளஸ் ஸ்டாமரிங்கோட பேசுறது அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. தெரியல, அதை நான் அது பார்க்கல. ஏன்னா இந்த பிஸியில் இருந்தோம், இந்த ப்ரெஸ் மீட் இதெல்லாமே நான் பார்க்கல அது இன்னும். விளையாடிட்டு தான் இருந்தோம். இப்போ கூட உங்கள் மூலமாக விளையாடுது. கேள்வி கேட்குறாரு, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அடுத்தது ஏஜென்ட் கண்ணாயிரம் அப்படின்ற ஒரு படம் வருது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சர்க்கிள் பாக்ஸ் ராஜநாராயண ரத்னகுமார் டைரக்ஷனில் ஒரு படம். அது இந்த 2 படம் தான் இப்போது அடுத்தடுத்து இருக்குது. சரி, எல்லாருக்குமே நன்றி. இங்கே முக்கியமாக இன்னும் என்னுடைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு ஒரு மனமார்ந்த நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக வந்து கலைஞர் அவர்கள், ஐயா கலைஞர் அவர்கள் வந்துட்டு என் உயிரினும் மேலான அப்படின்னுவார். ரஜினி சார் வந்து என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் என்னுவார். இதை தாண்டி ஒரு வார்த்தை நான் தேடிட்டு இருக்கேன். என் ஃபேன்ஸுக்கு எனக்கு கிடைக்கல.
ஸோ அதனால் இப்போதைக்கு என்னுடைய என்ன சொல்கிற என்னுடைய சொந்தங்கள் தான் சொல்லணும். என்னுடைய ஃபேன்ஸ் கிடையாது, என்னுடைய சொந்தங்கள், என் உடன்பிறவா தம்பிகள் தான் சொல்லணும். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு ஓப்பனிங் கொடுத்து ஓடிடியில் படம் வந்தாலும் தேட்டரில் வந்தாலும் என்னை வேறு ஒரு லெவல் கொண்டு போகிற என்னுடைய ஃபேன்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதற்கு ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய மாநில தலைவர் குமரவேல் அண்டு புளியந்தோப் பிரபா அண்டு ரமேஷ் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வந்து சில பேர் வந்து நான் என்ன சொல்லுவேன் இல்லை, இப்போது அதான் நான் சொல்கிறேன் என்னன்னா, எதை வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசுங்க, ஆனால் இன்னொருத்த தாழ்த்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்காம ஒன்று பேசுகிறதும் தப்பு தான். ஃபுல் படத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறது ஒரு சரியான முறை. நீங்கள் விமர்சனம் பண்ணலாம், அதை பற்றி குறைகளை கேட்கலாம். அது தவறுன்னா அதை சரி பண்ணிக்கணும். அது 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 நான் கத்திடுவோம் போல நீங்கள் கேட்குற கேள்வியில் அப்படி உணர்ச்சி வசப்பட்டு இல்லை, உண்மைதான். அதாவது வந்து பட் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. என்ன மாதிரி ஆட்கள் வந்து என்ன மாதிரி சமூகத்தை என்ன மாதிரி ஜாதியை வச்சு படம் எடுத்தாலும் பார்க்குற மக்கள் தேட்டரில் வந்து பார்க்குறவங்க பார்த்து முடிச்சுட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. ஏன்னா எல்லா ஜாதி மக்களும் ஒன்றா உட்காந்து தான் படம் பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அதை கொஞ்சம் தவிர்க்கலாம். நான் வந்து யாரை வேணாலும் நீங்கள் உயர்த்தி பேசிக்கிங்க, ஆனால் அடுத்தவங்கள தாழ்த்தி பேசாதீங்க. உங்கள் படத்தில் நீங்கள் உங்களை பற்றி என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் அடுத்தவங்கள தாழ்த்தி பேச வேண்டாம். அது தேவையில்லாத விஷயந்தான். அது கொஞ்சம் இது பண்ணோம். இனி வரக்கூடிய இளைஞர்கள் சமுதாயத்துக்கு வந்துட்டு நம்ம ஒரு நல்ல சினிமாவை தரணும். எல்லாரும் 2 மணி நேரம் எல்லா கவலையும் மறந்து ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் மறந்து ஒரு தேட்டருக்குள்ளே ஒரு 1000 பேர் உட்காந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கான ஒரு விருந்தாக தான் அந்த படம் இருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கமும் கூட. கண்டிப்பாக நிச்சயமாக நான் அதை செஞ்சிட்டு இருக்கேன் என் சைடில். ஸோ என் சைட்லேருந்து ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா, என் சைடில் ஏதாவது இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கேளுங்க. அதை திருத்திக்கணும்னா நான் திருத்திக்கிறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். நன்றி, வணக்கம்.